டுடேஸ் மெனு என்ன அப்படின்னா மினி பூரி தாங்க. மினி பூரி மெகா பூரியும் பண்ணேன், மினி பூரி பண்ணேன். அதனால் வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்தேன் வடை சட்டியில். அப்போ தான் வந்து சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெண்டுமே நல்லா உப்பி உப்பி வந்தது. எப்போயுமே நான் பூரி சுட்டா என் பூரி வந்து எல்லாமே உப்பி உப்பி வரும். எல்லோரும் ஒரு 10 11 அந்த மாதிரி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் உருளைக்கிழங்கு மசாலா வந்து பொரியலாக ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த பொரியல் லஞ்சுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலேயே வந்து மசாலா செஞ்சேன். அது எப்பயும் போல தான் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு அது போட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பும் இஞ்சி போட்டு கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா பொரியலுக்கு டேஸ்ட் வரும். மசாலாவுக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து மிளகாத்தூள் போடல, பச்சை மிளகா, ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை மசிச்சதை போட்டு நல்லா பெரட்டி விட்டு உப்பு போட்டு நாம் வேணுங்கிற அளவுக்கு பொரியல் எடுத்துகிட்டு அதுலேயே வந்து தண்ணி மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணி மாதிரி கரைச்சி அதில் ஊற்றிட்டோன்னா மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே நம்ம பொரியலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கோதுமை மாவில் நான் பூரி போட்டேன். எப்போயுமே என் வீட்டில் பூரி வந்து உப்பில் தான் வரும். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கெடவே கிடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இஞ்சி பூண்டு போடுறது ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து தக்காளி போடுறதுனால அது நீங்கள் மத்தியானம் எடுத்துகிட்டு போய் லஞ்சுக்கு சாப்பிட்டா கூட கெடாது. ஈவினிங் 3:30 வரைக்கும் 3:30 4 o'clock வரைக்குமே நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துலேயே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் மாங்காய் சாதம் பண்ணியிருக்கேன். அது வந்து தனி ஷார்ட்ஸ் போடுறேன். அது சூப்பராக நான் டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்ட மாங்காய் சாதமாக பண்ணியிருப்பேன். அதுவும் அப்படி தான் நம்ம எங்கேயாவது டூர் போகும்போது எடுத்துகிட்டு போனால் அது கிடவே கிடாது, 2 days இருக்கும். அப்புறம் பூரி சாப்பிட்டதுனால எப்படியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே இன்றைக்கி வெயில் காலத்தில் எண்ணெய் பொருள் சாப்பிட்டுட்டோம் இல்லையா, அதனால் நீர்மோரில் இஞ்சி காரம் வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய், நான் போடல. இஞ்சியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நசுக்கி போடணும். ஒரு நசுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீர்மோரில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா டைஜஸ்ட் ஆகும். ப்ளஸ் அந்த பூரி சாப்பிட்டதுனால அந்த எண்ணெய் பொருளுக்கு அது வந்து ஈக்குவல் பண்ணிவிடுன்னு வச்சுங்களேன். இதுதான் இன்றைக்கி என் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு செஞ்சுருப்பேன், மாங்காய் சாதம். அது வந்து நான் இன்னொரு ஷார்ட்ஸில் நான் போடுறேன். சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பேன். ஒரு தடவை அதையும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். என் அம்மா கிட்ட நான் கேட்டிருந்தேன், அம்மா வெயில் காலமாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது, ஏதோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா வந்து அப்படியே சில்லுன்னு மோர் போட்டு கொடுத்தாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. லஞ்சுக்கு வந்து மாங்காய் சாதம் நல்லா கிரேட் பண்ணி சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.